ரொம்ப முக்கியம். விசுவாசம் படிக்கலாம், நீங்க பரிசுத்தம் படிக்கலாம், சாதிக்கிறத படிக்கலாம், பெருக்கத்தை படிக்கலாம், உயர்வை படிக்கலாம், எதை வேணாலும் படிக்கலாம், எது வேணாலும் எழுது. மார்ஜினை கரெக்டா பார்த்துக்கிட்டே வா. அந்த மார்ஜின் என்னன்னா, எப்பொழுதும் உங்கள் இருதயம் இளைப்பாறுதலிலே இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்து இன்னைக்கு ஒரு மெசேஜ் மட்டும் புதுசாக தியானிப்போம். அடுத்த வாரத்துல இருந்து வேற ஒரு டைட்டிலுக்குள்ள போவோம். வாசிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அதை தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று. அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதிலே சொல்ல முடியுமா யாராவது? அந்த முந்தின வசனம் வாசிங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று. அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். என்று சத்தமா சொல்லுங்க. பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ. நமக்கு என்ன அட்ரஸ்? நமக்கு பேரு விசுவாசித்தவர்களாகிய, ஜஸ்டினாகிய நானோ அப்படின்ற மாதிரி, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். கையை தட்டு. நல்லா 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 நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வசனங்களை ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற எல்லாருடைய இருதயங்களும் திறக்கப்படட்டும். பிளஸ் பண்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இந்த வார்த்தையில் எங்க லைஃப் ஸ்டைலை மாற்றட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். திரும்ப வாசிப்போம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். எல்லாம் சொல்லுவோம். 2 கரங்களை விரித்து இளைப்பாறுதல். 2 கரங்களை விரித்து சொல்லுங்க. இளைப்பாறுதல். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இளைப்பாறுதலின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த இளைப்பாறுதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்றால் முதலாவது நான் ஒரு இளைப்பாறுதலில் இருக்க வேண்டும். பேசிக் என்னன்னா, நான் இளைப்பாறுதல் இருக்கணும். இதுக்கு மேல 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 நிறைய படிச்சுக்கிட்டே போலாம், எவ்வளவு வேணாலும் எழுதலாம். கர்த்தர் சொன்னாரு, மார்ஜினை கரெக்டா பார்த்துக்கிட்டே வான்றாரு. கையை தட்டு. இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட சொன்னது மார்ஜின். நிறைய படிப்பு இருக்கு, நம்மளே இதை தாண்டி நிறைய படிக்கிறோம். ஆனா திரும்ப திரும்ப மார்ஜின் கோடு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வரணும். ரொம்ப முக்கியம். விசுவாசம் படிக்கலாம், நீங்க பரிசுத்தம் படிக்கலாம், சாதிக்கிறத படிக்கலாம், பெருக்கத்தை படிக்கலாம், உயர்வை படிக்கலாம், எதை வேணாலும் படிக்கலாம், எது வேணாலும் எழுது. மார்ஜினை கரெக்டா பார்த்துக்கிட்டே வா. அந்த மார்ஜின் என்னன்னா, எப்பொழுதும் உங்கள் இருதயம் இளைப்பாறுதலிலே இருக்க வேண்டும். அந்த ஏரியா மட்டும் டிஸ்டர்ப் ஆயிரவே கூடாது. டிஸ்டர்ப் ஆயிரவே கூடாது. என் அன்புக்குரியவர்களே, காரணம் அது அடிப்படை. நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, எதை வேணாலும் செய்யுங்க, மிகப்பெரிய காரியங்களை கத்தரி செய்யுங்க. பெரிய யூனிவர்சிட்டி கட்டுங்க, பெரிய பைபிள் காலேஜ் கட்டுங்க, பைபிள் யூனிவர்சிட்டி கட்டுங்க, உலகத்தின் பல நாடுகளிலே சபைகளை ஸ்தாபிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்கள் இருதயம் இளைப்பாறுதலில் இருக்க வேண்டும். ஒருவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி இந்த உலகத்தில் எதையுமே செய்யக்கூடாது. அது ஊழியமா இருந்தா கூட. அதான் தாவீது, மன்னிக்கவும், பவுல் சொல்லுகிறார், நான் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இட் இஸ் எ லெசன். எல்லா நேரத்துலையும் அப்படி இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். தென்றல் காற்றில் பாருங்க, அப்படியே வீசும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த மனநிலையை போல
பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் எப்பவுமே இளைப்பாறுதலில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டாமே. மன ரம்யம் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் மனரம்யமாக இருக்க முடியும். தேவனோடு கூட இருக்கிற அந்த தொடர்பு உங்களை மனரம்யமாக வைத்திருக்க முடியும். உங்கள் எதிரிகள் என்ன பண்ணாலும் நீங்கள் மனரம்யமாக இருக்க முடியும். ஆமாம், சிலர் பாருங்க 100 பேர் சப்போர்ட்டர்ஸ், 100 பேர் இவனுக்கு கூட இருக்கிற இருப்பாங்க, ஆனால் 2 பேர் தான் எதிரி இருப்பாங்க. அந்த 2 பேரே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் என்ன சொன்னார், திடீர் நேற்று இதை பார்த்தேன், நம்ம உத்தம வில்லன் படம் பார்த்தீங்களான்னு கேட்காங்க. மெசேஜ் கேட்டேன், கீழே ஒரு 105 பேர் லைக் போட்டிருந்தாங்க, ஒரு 2 பேர் டிஸ்லைக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் இந்த 2 பேர் எவன்னு தெரில. அக்கா நான் போட்டேன், நீங்கள் போட்டிங்களா, தங்கச்சி நீ போட்டியாமா, அக்கா நான் போட்டேன், இப்படி போகிறேன். யார் அந்த 2 பேர் திறந்து போட்டு நான் சொல்லுவேன், அதான் பிடிக்கல, அப்புறம் திரும்ப பார்த்துட்டு டிஸ்லைக் போட்டுக்கிட்டே போகிறேன். கர்த்தர் சொன்னார் 100 பாரு 100 பாருன்னாரு. 100 பாரு, 2 பார்க்காத 100 பாருன்னாரு. என்ன தெரியுது உனக்குன்னாரு. ஒன்றும் தெரியல ஆண்டவர், என்ன அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஐயா நல்லா தட்டு.